friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் இருந்தா போதும் 5 நிமிஷத்துல இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சிடலாம். வாங்க அந்த ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன். அதை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இப்போ இத நல்லா நைஸா அரைச்சுக்கங்க. இப்போ நைஸா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நான் ஒரு pan எடுத்துர்க்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறேன். நெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவு இதல ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வறுத்துக்கங்க. பொட்டுக்கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள இது நல்லா வறுபட்டுரும். அதுக்கு மேல நீங்க வச்சீங்க அப்படினா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஆற வச்சிரலாம். இப்போ அதே panல 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. எந்த கப்ல பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்ல சர்க்கரையும் தண்ணி நீங்க அளந்துக்கங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல இதை குக் பண்ணா போதும். லைட்டா கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே நம்ம இதை எடுத்துடலாம். கம்பி பதம் வர வரைக்கும் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்வீட் ரொம்ப சாஃப்டா இருக்காது, கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நாம ஏற்கனவே பொட்டுக்கடலை மாவு வறுத்துட்டோம். நான் ரொம்ப சீக்கிரமாவே இது குக் ஆயிடும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பேன்ல ஒட்டாம உங்களுக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வந்தா நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். எடுத்து நெய் தடவுனா தட்டுல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா சமப்படுத்திக்கங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேல நான் கொஞ்சமா பாதாம் பவுடர் ஆட் பண்றேன். ரொம்ப தூள் மாதிரி இல்லாம கொஞ்சம் கரகரப்பா இருக்க மாதிரி அரைச்சு ஆட் பண்ணிக்கங்க. நீங்க கட் பண்ணி போறதுனாலும் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனா நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது கரண்டியாலே நல்லா அழுத்தி விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை கட் பண்றேன். இந்த மாதிரி உடையாம பொறுமையா கட் பண்ணிக்கங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. நிலத்தை 1 by 1 எடுக்கிறேன். உடையாம பார்த்து பொறுமையா எடுத்துக்கங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.